அவனுக்கு ஒரு வாக்குத்த கொடுக்கும் போது, இனி நீ ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவார், நீ சாரா எனப்படாமல் சாரா எனப்படுவார். ரெண்டு பேருக்கு அப்பா அம்மாவுக்கும் பேர் மாத்துறாரு. தெரியுமா? வாக்கு தத்தம் வரும்போது நீங்க இந்த பேர்ல இருக்க மாட்டீங்க, உங்க பேர் பெருமைப்படுமாவும் இருப்பீர்கள், உங்க ஜாதிகளுக்கு தாயாவீர்கள், நீங்க ஜாதிகளுக்கு தகப்பனாவீர்கள். ஆமா, புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன பண்றாரு? ரெண்டு பேரையும் வச்சுட்டு பழைய பேர்ல உனக்கு ஒண்ணு நடக்கல, ஆனா உனக்கு ஒரு புதிய நாமத்தை தரிப்பிக்கிறேன் மேல. இன்றைக்கு உங்கள் மேல ஒரு புதிய நாமம் தரிக்கப்படுகிறது. அந்த நாமத்தில் என்ன நடக்கும்? இந்த நாமத்துல பழைய ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுவோம்? பிள்ளை இல்லாம இருக்கலாம். பழைய சாராய்க்கு என்ன பண்ணுவோம்? பிள்ளை இல்லாம. நான் ஒரு ஆளை உருவாக்குறேன், நான் ஒரு ஆவி உனக்குள்ள அனுப்புறேன். அந்த ஆவினால் என்ன நடக்குது தெரியுமா? வானத்து நட்சத்திரங்களை போல நீ பெறுவாய், மனதை போல பெறுவாய், பூனை போல பெறுவாய். ஆமா. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஈசாக்குன்னு அடுத்து சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர மக்கள் தேவன் ஒரு சந்ததி, இவங்க ரெண்டு பார்த்தாரு, இவங்களுக்குள்ள ஆவி அனுப்பலாம், அனுப்பி விட்டேன். ஆனா ஒரு சந்ததி அவர் பார்க்கல, இவங்க ரெண்டே பார்க்கல, இவங்க ரெண்டே நம்பல. ஆனா தேவன் என்ன பண்றாரு? பேர் வைக்கிறாரு, ஈசாக்கு என்று பெயரிடுவார். ஆமா, ஈசாக்குனா பெருக்கம். அல்லேலூயா. சபையில் இயேசுவின் நாமத்தில் நான் ஈசாக்கின் ஸ்பிரிட்டை பேசுறேன். பெருக்கத்தின் ஆவி மட்டாதே சிறப்பு பேசுறேன். லாபா சடலப்பா தேவன் லாபா சடலப்பா. அப்படின்னா இது இந்த இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, வாக்கு தத்தத்தில் தேவன் உண்மையுள்ளவர். அவர் மனம் மாறினவர் கிடையாது, அவர் போய் சொல்லுவது கிடையாது, அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடுவது. ஈசாக்கு வந்தாரு,